வணக்கம். ஆத்திச்சூடியில் 108வது இடத்துல இடம் பெற்றிருக்க வேதம் புதுமை செய் அப்படிங்கிற தலைப்பில் நான் கதை எழுதியிருக்கேன். வேதம் புதுமை செய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வேதம் அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்க அந்த 4 வேதங்கள் ரிக், யஜுர், சாம, அதர்வ. இந்த 4 வேதங்கள் அந்த காலத்துலேருந்தே பின்பற்றிட்டு இருக்கோம். அந்த வேதங்களை நம்ம பின்பற்றுறது மட்டும் இல்லாமல் காலத்துக்கு இருக்க நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம். அந்தபடி நான் எழுதியிருக்க கதையில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு ஊர் தான். அந்த ஊரில் பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. 2 மகன்களுமே நல்ல படிக்கும் திறன் பெற்றிருக்காங்க. ரொம்ப நல்ல மதிப்பெண் எடுத்துகிட்டு அவங்க தாய்க்கும் தந்தைக்கும் பெருமை சேர்க்கிற வகையில் படிச்சுட்ருக்காங்க. அப்படி படிச்சுட்ருக்கப்ப பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சிடுது. அடுத்து இனி மேல்கல்வி பயிலணும் அப்படின்ற 2 பேருமே விரும்புகிறாங்க. மூத்த மகனுக்கு என்ன அப்படின்னா, நம்ம வெளியே போய் படித்தோம் அப்படின்னா நம்மளோட திறன் இன்னும் வளர்த்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேல்கல்வி பயில்றதுக்கு வெளிநாட்டில் விண்ணப்பிக்கிறாங்க. ஆனால் இளைய மகன் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஊர்லேயே தாய் தந்தையோடு இருப்போம், அவங்க தனியாக இருப்பாங்க, அண்ணா போயிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் இங்கேயே இருந்து இங்கேயே காலேஜில் சேர்ந்துடுறாரு. பெரியவர் வெளிநாட்டில் முயற்சி செய்கிறாரு படிக்கிறதுக்காக. விண்ணப்பம்லாம் அனுப்புகிறாங்க. அவருக்கும் அதே மாதிரி மேல்கல்வி பயில்றதுக்கு அங்கே இடம் கிடச்சிது. கொஞ்ச நாள் ஆன உடனே, அந்த நேரம் வந்த உடனே அவர் அங்கே போயிட்டார். மேல்கல்வி பயில்றதுக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டார். இளைய மகனும் பெற்றோர்களும் இங்கேயே இருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப ஒரு சில நாள் நகர்ந்துகிட்டே வருது சாதாரணமாக. அது மூத்த மகனுக்கு அங்கே புதுசாக இருக்குது. எல்லாமே புது புது இடம், நிறையா கற்றுக்குறாங்க, படிச்சுக்கிறாங்க, எல்லாமே ஓகே. இங்கே இளைய மகனும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க, ஃபேமிலியோட ஓகேவாக இருக்குது. ஒரு நாள் தாய் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களோட தந்தை வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அப்படி வேலைக்கு போயிட்டு வரப்போ எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டுருது அவங்க தந்தைக்கு. பல முயற்சி செஞ்சும் மருத்துவமனையில் எந்த ஒரு பலனுமே இன்றி அவர் உயிர் பிரிந்துருது. அவர் காப்பாற்ற முடியல. அப்போ சரி, நம்ம தகவல் சொல்லணும் வெளியூரில் இருக்க மகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவரால் வர முடியல உடனே. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கார். நம்ம ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியே அந்த தகவல் கொடுத்துருந்தாங்க, நம்மளால் அரேஞ்ச் பண்ணி வர முடியும். உடனே வரணும் அப்படிங்கிறதுனால அவரால் வர முடியல. படிப்பு பாதியில் விட்டுட்டு வர முடியாது அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மூத்த மகனாக இருந்து செய்ய வேண்டிய எல்லா சடங்கையும் யார் செய்கிறாங்க அப்படின்னா இளைய மகனே செஞ்சிடறாங்க. இருந்தாலும் தாய்க்கு ஒரு ஏக்கம். தந்தைக்கு ரொம்ப பிடித்த மகனாக இருந்த மூத்த மகன் ஊரில் இருக்கார். அதுக்கான தேவையான சடங்குகளையும் அவங்க செய்யலை. எல்லாம் இளைய மகனே செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் வேறு அவங்களுக்கு இருக்குது. அப்படியே 3-4 மாதங்கள் கழிந்தது. மகனுக்கு விடுமுறை இருக்குது. வெளிநாட்டில் இருக்க மகனுக்கு விடுமுறை கொடுத்துட்றாங்க. அவர் வராரு. வந்த உடனே சொல்கிறாரு, அம்மா என்னால் வர முடியல, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் நான் என் தந்தைக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் சடங்குகளை நான் தான் செய்யணும் அப்படின்னு தான் இளைய மகன் செஞ்சுருந்தாலும் அவருக்கு செய்கிற கடமைகளையும்